ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டாப் 25 மார்க் 25 மார்க் படித்தா 10 எழுதிட முடியுமா? கன்ஃபார்மாக முடியும். ஸோ நம்ம வந்து 50க்கு 50 அடிக்கணும்னா நீங்கள் எல்லா சாப்டர்லேயும் கான்செப்டை புரிஞ்சு நல்லா போட்டு பார்த்தீங்கன்னா எழுதிடலாம். கம்பல்சரி வந்து க்ரியேட்டிவ் தான் கேட்பாங்க. யூனிட் எக்ஸைஸ் அவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அப்படியே கேட்டாலும் இப்போ கோஆர்டினேட்டரில் கே கண்டுபிடிக்கிறது இருக்கும், அது யூனிட் எக்ஸைஸில் இருக்கும். ஷிப்பு சம் வந்து ட்ரிக்னாமெட்ரியில் இருக்கும், அது யூனிட் எக்ஸைஸில் இருக்கும். இந்த மாதிரி தெரிஞ்சது தான் கேட்பாங்க தவிர பெருசாக ஒன்றும் ட்விஸ்ட்டு பண்ண மாட்டாங்க. ஆனால் க்ரியேட்டிவாக தான் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போ ப்ரீவியஸில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள், ஒரு செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ளஸ் க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்கணும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு அல்ஜிப்ராலே ஸ்கொயர் ரூட்டெல்லாம் மாற்றி கேட்டால் போட தெரியணும், சால்வு சிம்பிளிஃபை எல்லாம் கேட்டால் போட்டால் மாற்றி தெரியணும், ஐ மீன் கரெக்டாக போட தெரியணும். சாப்டர் 7ல் ஏதோ ஃபார்முலா ஓரியன்டாக எதாவது கேட்குறாங்கன்னா போட தெரியணும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி அந்த நாலேஜ் இருக்கணும், தட்ஸ் இட். மீதி 9மே உங்கள் கையில் இருக்குது. கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் வந்துடும், பிரச்சனையே இல்லை. பாருங்கள், சாப்டர் 1 2 மார்க் வந்துடும், இது போதும். 1.1ல் கண்டிப்பாக ஒன்று வந்துடும், 1.2ல் 4th, 1.4ல் 4 சம். அதில் ஆரோ டயக்ராம் அந்த சம்ஸு எஃப்எக்ஸ் பார்க்காம போயிடுது. எஃப்ஓஜியில் எல்லோரும் பார்த்துட்றீங்க, ஆனால் இந்த எக்ஸாம்பிள் பார்க்காம போயிடுறீங்க. ஸோ கட்டாயமாக எஃப்ஓஜியில் எல்லாமே பாருங்கள், அது நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் வர்றதுக்கு. சாப்டர் 2 HCF பார்த்துட்டு 2.5ல் இந்த வருஷம் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கன்சிக்யூட்டிவ் ரேஷியோ அந்த 7வது சம்மெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் சம்மில் வந்து 3மே ஹெவியான சம். மதர் சம்மை விட அந்த 2 சம் ரொம்ப ஹெவியான சம், நல்லா போட்டு பாருங்கள். 2.6ல் வந்து 3மே ரிப்பீட்டான சம், படிக்க தான் வேணும். 2.2ல் 3355 அதெல்லாம் பார்த்துக்கோங்க. 2.8ல் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 2.51 ஜிபியில் இது 2 பார்த்துக்கோங்க. 2.9ல் ரேக்கா. சார் ஜிபியெல்லாம் என்னால் பார்க்க முடியாது சார் அப்படின்னா, ஜிபியில் 2 சம் தான் ஏன் சொல்லியிருக்கேன், ட்ரை பண்ணிப்பார், ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கிற சம்ஸ் தான் சொல்லியிருக்கேன். அடுத்த சாப்டர் 3ல் ஸ்கொயர் ரூட்டு ஜிசிடி மட்டும் பாரு. ஸ்கொயர் ரூட்டு ஜிசிடி ஃபுல்லாக பார்த்துரு, எதுவுமே விட்டுறாத. இப்போ ஸ்கொயர் ரூட்டில் எம்என் கண்டுபிடிக்க தெரியாது, ஏபி கண்டுபிடிக்க தெரியாது, திருப்பி போட்டு கேட்டால் தெரியாது, பிள்ளை எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக இது 2 ஏதோ ஒன்று வந்துடும், ஸ்கொயர் ரூட் கன்ஃபார்ம் வந்துடும். 3.1மே சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் இந்த 5 சம் ஒரு கண்ணு வச்சு நல்லா போட்டு பாருங்கள், ஏன்னா இதுலேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்த சாப்டர் 4 தேல்ஸு ஏபிடி பித்தகாரஸு. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தேல்ஸும் பித்தகாரஸில் தான் ஏதோ ஒன்று கேட்க போகிறாங்க. அண்ட் எக்ஸாம்பிளில் மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட் இதையும் பார்த்துருங்க. ஸோ இந்த 4 தீரும் நல்லா படித்து எழுதி பாருங்கள். ரொம்ப வீக்காக இருக்கும் ஏபிடி விட்டுருங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கஷ்டப்பட்டு படிக்கணும்னு ஏபிடி வரக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா போன வருஷம் கேட்டாங்க. மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பண்ணணும். இது 3 சம் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்கனால போட்டேன். 3.19ல் இன்ட்டு பண்ண தெரியணும், ப்ரூவ் பண்ண தெரியணும். முக்கியமாக அந்த 12வது சம் 13வது சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் 11வது சம் இந்த வருஷம் மாற்றி கேட்டால் ரொம்ப இடம், அதுவும் போட்டு பார்த்துருங்க. அண்ட் எக்ஸாம்பிள் இருக்கக்கூடிய இந்த 3 சம்மும் பார்த்துக்கோங்க. ஏன்னா மேட்ரிக்ஸ்லாம் கேட்டால் அல்வா மாதிரி எழுதிடணும். சாப்டர் 5 5th சாப்டரில் என்ன பிரச்சனை, லாஸ்ட் எக்ஸைஸ் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. லாஸ்ட் எக்ஸைஸில் வேணால் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க. 2 கொஸ்டின் மட்டும் பாருங்கள். 5.1ல் கோஆர்டினேட்டர் பார்த்துட்டு கொலினியர் கண்டிப்பாக பார்த்துட்டு அந்த A+B = 1 எலிமினேஷன் பண்ணி ஏபி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். தயவு செய்து அதை பார்த்துட்டு எக்ஸாம்பிளையும் பார்த்துட்டு 5.2ல் பேரலோகிராம் ட்ரப்பீசியம் இந்த சம்லேருந்து ஏதோ ஒரு சம் கண்டிப்பாக வந்துடும். எக்ஸாம்பிளில் தியரம் பார்த்துட்டு 5.3ல் 9 சம் ஆல்டிடியூட் மீடியன் ஏதோ ஒன்று கேட்டுறாங்க. சாப்டர் 6 6.2 சிப்பு சம் தான் பார்ப்பேன், ஏரோப்ளைன் தான் பார்ப்பேன், நடப்பிடிக்காமல் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக 6.2ல் ஃபுல்லாக பார்த்துட்டு 6.3ல் ஒரு 6 சம் சொல்லியிருக்கேன், ஈஸி எல்லாமே. 6.4ல் வந்து 4 சம் எக்ஸைஸ் சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிளில் 3 சம்மே நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ரொம்ப படிக்க முடியாதவங்கன்னா ஷிப்பு சம்மும் ஏரோப்ளைன் சம்மும் 6.2ல் எக்ஸைஸில் இருக்கக்கூடிய இந்த சம்ஸ் மட்டுமாவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போங்க. அண்ட் இதில் வந்து 6.4ல் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துட்டு போங்க. இதெல்லாம் பப்ளிக்கில் கேட்ட சம்ஸ், அதனால் அதை மட்டுமாவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போங்க. ஓகே, 2 ஷிப் இருக்குது, 6.2லையும் இருக்குது, 6.3லையும் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து 7th சாப்டர். இங்கே பாருங்கள், நிறைய பேருக்கு 7th சாப்டர் கஷ்டப்படுறீங்க, ஆனால் இதே ஈஸி. அதனால் நான் பேர் வச்சுருப்பேன், ஒரு கொஷினுக்கு பேர் வச்சுருப்பேன். அந்த பேர் தெரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா இன்னும் மறக்காது. ஃபார்முலா, சப்ஸ்டியூஷன், ஆன்சர் இது இருந்தால் மார்க்கு. ஸோ தயவு செய்து போட்டு பாருங்கள். அப்போ 7.1ல் ஃபஸ்ட்டு 1 கேட்டுட்டாங்க, படிச்சுக்கோங்க. 9th சம் கேட்டிருக்காங்க, படிக்கணும். 5th சம் கொஞ்சம் கண்ணு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் இது 2மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 5ம் பார்க்குறது நல்லது. ஓகே, 7.2 7.3 7.4ல் நான் சொல்கிற எதுவுமே விட்டுறாத, எதோ வந்துட போகுது. 7.2ல் கிளாஸ் சம், எம்பேங்க்மெண்ட், உடன் பீஸு, பெட்ரோலு, மில்க் இந்த மாதிரி பேர் வச்சு படி, ஈஸியாக இருக்கும். அது கொஸ்டினோட பேர். ஃப்ரஸ்டம் சம். அடுத்து 7.3ல் வெசல், நாதன் போன வருஷம் கேட்டாங்க, இருந்தாலும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. கேப்சூல், டாய், அருள். எக்ஸாம்பிளில் டாய் சம்மு, அருள் சம். 7.4ல் அலுமினியம், வாட்டர் டேங்க்கு, இன்டர்னல் டயாமீட்டர் கண்டுபிடிக்க சம், ஹைட் ஆஃப் சிலிண்டர் கண்டுபிடிக்க சம், இதெல்லாம் ஈஸி. 7th சம் வந்து திக்னஸ் கண்டுபிடிக்கிறது அடிக்கடி கேட்பாங்க.
எக்ஸாம்பிள் வந்து மெட்டல் 3 வாட்டி கேட்டிருக்காங்க. போன வருஷம் கேட்டாங்க, வராதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பார்த்துக்கோங்க. க்ளே சம் பார்த்துக்கோங்க, சின்ன சம்மு. ஐஸ்கிரீம் சம் ரிப்பீட்டடு. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு 10-12 சம் இருக்குமா, பார்த்தீங்கனாலே கன்ஃபார்மாக 1 அல்லது 2 5 மார்க் எழுதிடலாம். சாப்டர் 8 8.2ல் 5 வருஷம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 8.3ல் 4மே ஈஸி. தயவுசெய்து இந்த 4ல் ஏதோ ஒன்று வந்துடும், பார்த்துரு. 8.4ல் வந்து பார்த்தீங்கன்னா 6, 7, 8, 11 கொஷின் நம்பர் தப்பாயிட்டே இருக்குது. ஆக்சுவலாக ப்ராபபிலிட்டியில் 2 மார்க்லேயும் தப்பாக போட்டுட்டேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணுறேன். அந்த 2 மார்க்கில் ப்ராபபிலிட்டியில் 8.4ல் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். அதே பழைய புக்கு பார்த்து எழுதிட்டேன் ப்ராபபிலிட்டியில். அதனால் இதுலேயுமே எதுக்கும் சொல்லிடுறேன். ஒரு சம் வந்து 2 டே சம், ஒரு சம் வந்து அப்பார்ட்மெண்ட் சம், இன்னொன்று NCC NSS சம். எக்ஸசைஸில் கரெக்டாக தான் இருக்கும். 6வது சம் 2 டே, 7வது சம் பாக்ஸு, 8வது சம் 3 காயின், அன்பயாஸ் டை, அன்பயாஸ் காயின்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2மே காயின் தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இது கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த 2 மார்க் மட்டும் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. 2 மார்க் 5 மார்க் கூட இப்போ சொல்லிட்டேன். இது ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், நான் தப்பாக சொன்னதை படிச்சுட்டு போயிட போகிறானுங்க. ஏன்னா 2 மார்க்ஸ் வந்து நிறையா வீடியோவில் என்ன பண்ணிட்டேன்னா 8.4ல் எக்ஸாம்பிள் நம்பரை மாற்றிட்டேன். சரிங்களா? 8.25 எழுதுறதுக்கு வேறு எழுதியிருக்கேன். ஸோ தயவு செய்து அது கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன். ஒன்றும் இல்லை, ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது. 8.4ல் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்பிளும் குட்டி குட்டி எக்ஸாம்பிள் 2 மார்க் தான். அதில் எல்லா 4 எக்ஸாம்பிள் இருக்குது, 4மே பார்த்துருங்க. மீதியெல்லாம் 5 மார்க்கு. ஏன்னா அதில் எல்லாமே பார்த்து தான் ஆகணும். ஓகே, இந்த கன்ஃபியூஷன் இருக்கவே வேணாம். ஓகே, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களால் 10 5 மார்க் எழுத முடியும். நான் கம்பல்சரி மட்டும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக வந்தால் வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஈஸியாக கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். அண்ட் நீங்கள் அதை கொஞ்சம் மனசு வச்சு எழுதுங்க. 10 5 மார்க் எழுதிடலாம். நன்றி. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.